ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயு. இந்த வாரம் நமக்கு யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் குடுத்திருக்கக்கூடிய சூப்பரான செல்ஃப் கேர் மெசேஜ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்க்ரீன்ல 2 அழகான பேபி ஏஞ்சல்ஸ் தெரிவாங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்கள சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வாரத்துக்கான செல்ஃப் கேர் மெசேஜ் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க இந்த பேபி ஏஞ்சல சூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கான இந்த வாரத்துக்குரிய செல்ஃப் கேர் மெசேஜ் என்ன தெரியுமா? நீங்க இந்த வாரம் ஏதோ ஒரு சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா நோ சொல்லியே தீரணும். ஆமாங்க. அந்த சிச்சுவேஷன நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு யூனிவர்ஸ் உங்கள எச்சரிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு அன்ஹெல்தியான பழக்கவழக்கம் உங்ககிட்ட இருக்கு. அந்த பழக்கவழக்கத்த நீங்க கிரியேட் பண்ணாதீங்க. அதுக்கு இடம் குடுக்காதீங்க. அத உங்ககிட்ட இருந்து தூக்கி வீசுறதுக்கு நல்ல வாய்ப்பா இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உங்களோட அந்த பழக்கவழக்கம் தவறானது அப்படின்னு சுட்டிக்காட்டி அத ரியலைஸ் பண்ண சொல்றாங்க யூனிவர்ஸ். அத மாத்திக்கிறதுக்கான நல்ல சிச்சுவேஷன்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அந்த நல்ல வாய்ப்புகள நீங்க அமைச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத பழக்கவழக்கங்களுக்கு நோ சொல்லுங்க அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்லக்கூடிய சூப்பர்பான செல்ஃப் கேர் மெசேஜா நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் இதையே உணர்த்துற மாதிரி உங்களுக்கு இன்ட்யூஷன் கார்டும் வந்திருக்கு அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, எனர்ஜெட்டிக் அலைன்மென்ட், அதாவது நம்மளுடைய 7 சக்ராஸோட அலைன்மென்ட் சரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான தவறுகள் நமக்கு நடக்காம இருக்கும். அந்த 7 சக்ராஸோட அலைன்மென்ட்ட கரெக்ட்டா வச்சுக்கிறதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி மெடிடேஷன் பண்ண தெரியுமோ அத நீங்க தாராளமா பண்ணலாம். இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய செல்ஃப் கேர் மெசேஜ். நீங்க இந்த பேபி ஏஞ்சல சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் உங்களுக்கான செல்ஃப் கேர் மெசேஜ் என்ன தெரியுமா? பொதுவா கெட்ட பழக்கம்னு சொன்னாலே மது அருந்துறதையும், புகைப்பிடிக்கிறதையும் சொல்லுவோம். அது மட்டும் தான் கெட்ட பழக்கமா அப்படின்னா இல்ல. நம்மளோட உடம்புக்கு பயனளிக்காத விஷயங்கள நாம செஞ்சோம் அப்படின்னா, அது எல்லாமே நமக்கு அது கெட்ட பழக்கவழக்கங்கள்ல சேரும். அப்படிப்பட்ட அந்த கெட்ட பழக்கங்கள உங்ககிட்ட இருந்து மாற்றணும் அப்படின்றது தான் அவங்க குடுக்குற பெஸ்ட்டான செல்ஃப் கேர் மெசேஜா நான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட கனவ நீங்க வாழணும் அப்படின்னா, உங்க கனவுகள நீங்க கைவிடாம இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களோட கனவுகள நீங்க நனவாக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான கெட்ட பழக்கவழக்கங்கள கண்டிப்பா நீங்க மாத்தியே ஆகணும்ன்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்கக்கூடிய செல்ஃப் கேர் மெசேஜா இங்க பார்க்குறேன். அது மட்டும் இல்ல, இதையே வலியுறுத்துற மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு விழிப்புணர்வு குடுத்துட்டே இருக்குது உங்களோட இன்ட்யூஷன் மூலமா. பட் நீங்க தான் அத கவனிக்காமலே இருக்கிறீங்க. உங்கள கவனிக்க விடாம செய்றதும் அந்த கெட்ட பழக்கவழக்கங்கள் தான் அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். அத கண்டிப்பா நிறுத்துங்க அப்படின்றது தான் இந்த வாரம் உங்களுக்கான செல்ஃப் கேர் மெசேஜா நான் பார்க்குறேன். யூனிவர்ஸ் கொடுத்த செல்ஃப் கேர் மெசேஜ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க லைஃப செக்யூர் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் குடுத்துட்டு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயு. நன்றி. வணக்கம்.